12 கூடைய சூரிய பகவான் 8லே மறைகிறார். அடடா! உங்களுக்கு மேஷம் என்பது 8ஆம் இடம். 12 கூடைய சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. சூரியனால் விபரீத ராஜயோகம். எது விரயமாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுது. சார் தண்டத்துக்கு நிறைய விஷயத்தை செலவு பண்ணிட்டே இருந்தேன் சார், அதெல்லாம் இனிமேல் மாறிடும். இனிமேல் நீங்கள் பாசிட்டிவான ஆளாக மாறிடுவீங்க. அப்போ 12 கூடியவன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசுக்கு உதவி மானியம் கிடைக்க வேண்டியது, கவர்மெண்ட் எய்டடு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். 12ஆம் இடம் என்பது அத்தனை முக்கியமான இடம். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்லாயிருக்கும். அப்போ நான் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ? சித்திரை மாதமே. சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள். ரைட். அடுத்ததாக 2வது சூப்பரான ஒரு டைம் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார் 20 ஏப்ரல். எப்போ? 20 ஏப்ரல். தட் மீன்ஸ் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும், இந்த ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும், வைகாசி வரைக்கும். அப்போ இந்த வைகாசி, சித்திரை டு வைகாசி ரொம்ப நல்ல பீரியட். காரணம் என்னவென்றால் அவர் தான் உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி. காசு, பணம், திட்டு, மணி. காரணம் சுக்கிர பகவான் ஆட்சி எனும் பொழுது சொல்கிறோம்ல சார், சுக்கிர தசை சார் அப்படிங்கிறோம்ல, அதுதான் உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது பணமழை கொட்ட போகிறது.